நெல்லையில் பெரும் பரபரப்புக்கு மத்தியில் மேயர் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் மறுநாளை கோவை மாநகராட்சியின் மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயரான கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு மாநகராட்சி மேயர் தேர்தல் நடத்தப்பட்டது. 100 கவுன்சிலர்களை கொண்ட கோவை மாநகராட்சியில் 96 பேர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள். இந்த சூழலில் கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுகவை சேர்ந்த 29வது வார்டு உறுப்பினரான ரங்கநாயகியை வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்தது. தேர்தல் நடத்தவும் மாநகராட்சி அலுவலகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காலை 10:30 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியதும் ரங்கநாயகி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டும் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ரங்கநாயகி போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மாநகராட்சி மேயராக வெற்றி பெற்ற ரங்கநாயகிக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரியான ஆணையர் சிவகுரு பிரபாகரன் சான்றிதழை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள் முன்னிலையில் ரங்கநாயகி பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உளமாற உறுதி கூறுகிறேன். கோவை மாநகராட்சியின் மேயராக பதவியேற்ற ரங்கநாயகி தனக்கு பதவி வழங்கிய முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மக்களின் தேவைகளை கேட்டறிந்து செயல்படுவேன் என்றும் அவர் உறுதியளித்தார். இன்னும் கோவில் என்னோட வார்டை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். நான் இனி ஒவ்வொன்றா எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன். அவங்களோட தேவைகள் என்னன்னு நான் கேட்டறிஞ்சு நம்ம செய்யணும். சரிங்களா? தேர்தல் 10:30 மணிக்கு தொடங்கவிருந்த நிலையில் சற்று முன்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மண்டபத்தில் திமுக உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி மற்றும் கட்சியின் இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை ஆகியோர் உரையாற்றினர். அப்போது பாரம்பரிய திமுக பின்னணி கொண்டவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதில்லை என மூத்த திமுக நிர்வாகியான சாந்தி முருகன் கண்ணீர் மல்க பேசினார். அப்போது அவரை சக உறுப்பினர்கள் ஆசுவாசப்படுத்தினர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரான ரங்கநாயகிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக மற்றொருவர் வேட்புமனு தாக்கல் செய்வதாக கூறப்பட்ட நிலையில் திடீர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என தெரிகிறது. பரபரப்புக்கு பஞ்சமின்றி நடந்து முடிந்த கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ரங்கநாயகி. மாநகராட்சியின் ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதை காத்திருந்து காணலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.